அல்லாஹுடைய அடிமை பெண்களை அல்லாஹுடைய பள்ளிக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றால் ஷரீஅத்து சொல்லுகிற நிபந்தனைகள் அனைத்தும் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் இல்லாத போது இந்த ஹதீஸ் செல்லுபடியாகாது. எப்படி அவள் அலங்கரித்தவளாக இருக்குகிற நிலையில் கணவனிடத்தில் இந்த ஹதீஸை சொல்லி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று உரிமை கேட்க முடியாதோ, எப்படி அவள் நறுமணம் பூசிய நிலையில் இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி தன்னுடைய கணவனிடத்திலிருந்து நான் பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியாதோ, அதே போன்றுதான் காலம் மோசமாக இருக்குகிற நிலையிலும் இஸ்லாமிய பெண்கள் இந்த ஹதீஸை கூறி பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியாது. ஷரீஅத்து சொன்ன அனைத்து நிபந்தனைகளும் கவனிக்கப்படுகிற நிலையில் மட்டும்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். அல்லாம பெண்கள் எந்த நிலையில் வேண்டுமென்றாலும் இருந்து கொள்ளட்டும், அவங்கள பள்ளிக்கு போறதிலிருந்து தடுக்கவே கூடாது அப்படின்னு எந்த ஹதீஸும் கிடையாது. ஹதீஸில் வந்த வாசகங்களை இப்படித்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஹதீஸுகள் புகாரியிலும் வந்திருக்கிறது. அந்த புகாரி ஹதீஸை விரிவுரை செய்த ஹாஃபிலுத் துன்யா ஃபில் ஹதீஸ் என்று உலகம் போற்றிய அவர்களுக்கு தெரியாத ஹதீஸுகளும் கிடையாது, ஹதீஸுகளுக்கு அவர்களுக்கு தெரியாத விளக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹதீஸின் விரிவுரையாளரான இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஃபதஹுல் பாரியில் சொல்வார்கள், லா யக்ஃபா அன்ன மஹல்ல தாலிக இதா அமினத் முஃப்ஸிதத்தும் மின்ஹுன்ன அவ் அலைஹின்ன. அவளாலோ அவளுக்கு எதிராகவோ எந்த ஒரு ஃபித்னா ஃபசாதும் உண்டாகாமல் ஆயிருந்தால்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். தொழுகையில் கலந்து கொள்வதற்காக பெண்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கு வந்து செல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகும் என்பதின் காரணமாகத்தான் ஷரீஅத் அதை தடை செய்திருக்கிறது. அந்த ஃபித்னா ஃபசாதுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உண்டாயிருக்கவில்லை. அது பரிசுத்தமான காலமாக இருந்தது. நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னால் மிக சமீபமாகவே அந்த ஃபித்னாக்கள் உண்டானது. எனவே பெண்கள் பள்ளிக்கு செல்வது தடையிடப்பட்டது. அல்லாஹுடைய அடிமை பெண்களை அல்லாஹுடைய பள்ளிக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றால் ஷரீஅத்து சொல்லுகிற நிபந்தனைகள் அனைத்தும் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் இல்லாத போது இந்த ஹதீஸ் செல்லுபடியாகாது. எப்படி அவள் அலங்கரித்தவளாக இருக்குகிற நிலையில் கணவனிடத்தில் இந்த ஹதீஸை சொல்லி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று உரிமை கேட்க முடியாதோ, எப்படி அவள் நறுமணம் பூசிய நிலையில் இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி தன்னுடைய கணவனிடத்திலிருந்து நான் பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியாதோ, அதே போன்றுதான் காலம் மோசமாக இருக்குகிற நிலையிலும் இஸ்லாமிய பெண்கள் இந்த ஹதீஸை கூறி பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியும்.